ஒருபுறம் கோட்டை கொத்தளங்கள், போர் முறைகள், முறையான வாழ்க்கை, திட்டமிட்ட அரசியல், திடமான மனிதர்கள், ஆட்சியாளர்கள் நேர்மை, இவையெல்லாம் மனித வர்க்கத்தில் சராசரியாக அமைந்து போன விஷயங்களாக மாறிவிட, இப்போது மனிதன் கச்சை கட்டி கொண்டு அலையவோ, ஒருவனுக்கொருவன் அடித்துக் கொள்வதோ என்பது போன்று எதுவுமே நடக்காமல் மனிதன் ஒரு முறைப்படியான வாழ்க்கைக்குள் வாழ ஆரம்பித்திருந்தான். நன்றாக உடையணிந்தான். இதற்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு தேசத்திலும் மனிதர்கள் அடுத்த முறைக்கு போனது விவசாயம். தனியாக இருந்த மனிதன் அரிய கண்டுபிடிப்புகள், ஒரு விதைகளை முறைப்படியாக நிலத்தில் ஊன்றி அதற்கு தண்ணீர் ஊற்றி அதை வளர்ப்பதற்கு அதிக ஆழம் தோண்ட தண்ணீரும் கிடைக்கிறது என்று கண்டுபிடித்ததும் சீனன் தான். அவன் விதைகளை பூமியில் தோண்டி புதைத்து அதற்கு தண்ணீர் ஊற்ற நினைத்த போது அவனுக்கு கிணறுகளை பற்றி தெரியாத அந்த காலகட்டத்தில் அவன் வெகு தொலைவில் இருந்து மனிதனின் தலையில் பெரும் பெரும் பானைகளில் தண்ணீர் எடுத்து சுமந்து கொண்டு வந்து ஊற்றுவார்கள். அவன் அதில் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அதே சமயம் விதை நிலத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது என்பதுதான் முக்கியமான ஒன்றாக இருந்து வந்தது. எல்லா வேலையாட்களும் அந்த காலத்தில் விவசாயம் செய்ய வேண்டும். பானை பானையாக தண்ணீர் சுமந்து வருவதுதான் வழி என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இதற்கு மாற்று வழி இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் விதைத்து கொண்டே வரும்போது மிக பெரும் பாறை ஒன்று இடையூறாக இருக்க அதை ஆட்களை வைத்து முற்றிலுமாக அதை அகற்றியதும் தண்ணீர் வந்தது. அதை கண்ட மனிதனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போனது. அதிசயமாக பார்த்தான். ஆங்காங்கே தோண்ட தோண்ட தண்ணீர் ஊற்றெடுத்து பெருக்கமாக ஓடியது. இப்போது மனிதன் பானைகளில் சுமந்து கொண்டு தண்ணீர் எடுத்து வந்த நிலை மாறியது. ஆக முதலாக உலகில் கிணறு தோன்றியதும் அதே சீனாவில் தான். இப்போது ஒவ்வொரு இடத்திலும் பெரும் கிணறுகள் வெட்டப்பட மனிதன் வெகுவாக விவசாய பணியில் முன்னேற்றம் கண்டான். மனித இனத்திற்கு தேவையான உணவை அறுவடை செய்து மன்னன் கோட்டையில் பெரும் பெரும் களங்களில் அடுக்கி அறுவடை தானியங்களை சேமித்து வைத்துக் கொண்டான். சேமித்து வைத்த தானியங்களை மனிதனுக்கு அவன் கஷ்டப்படும் வேலைகளில் மனிதன் எந்த நேரத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என்ற கட்டளையும் இட்டான் மன்னன். இப்படி ஒருபுறம் கிணறுகள் வெட்டி கொண்டிருக்க வேறு ஒரு இடத்தில் கிணறு வெட்டும் போதுதான் வெடி என்ற ஒன்றையும் கண்டார்கள். இந்த வெடிமருந்து என்ற ஒன்று என்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றே நாகரிக உலகமும் அழிவு உலகமும் ஒன்றாக உருவானது என்பதே உண்மை. அன்றே வெடிக்கும் கந்தகத்தையும் கண்டுகொண்டான்.